Hi friends, welcome to my channel. நான் சிவரஞ்சினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்தியன் ஹீலிங் க்ளே மாஸ்கோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஷியல் வந்து இதுல இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து இது நான் வாங்கணும்னு வந்து நினச்சிட்டே இருந்தேன். நிறைய ரிவ்யூஸஸ் வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்க் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூஸஸ் அப்லோட் பண்ணி வந்து பார்த்துருந்தேன். பட் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரைஸி சைடில் இருந்தனால வந்து இது மிஸ் ஆகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து நான் வாங்கியிருந்தேன். எதில் வாங்கினேன் அப்படின்ட்டு லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. தென் இதோட பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ஹீலிங் க்ளே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஷியல் டீப் ஃபோர் கிளென்சிங் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ஆஸ்டெக் சீக்ரெட் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% கால்சியம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் வந்து கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு 1 இயர் பேக்கில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி நான் ரிவ்யூஸஸ் அப்லோட் பண்ணி வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும்னு வந்து நிறையா பேர் ரிவ்யூஸஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட மெயினான ஒரு மேட்ரு அப்படின்னா ஸ்கின் வந்து என்ன ஆகுனா பல்ஸ் ஆகும், பல்ஸ் ரேட் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கின் வந்து துடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து துடிக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ரிவ்யூஸஸ்லேயும் வந்து நான் அதான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்கின்னுக்கு, வேர்ல்ட்லேயே வந்து இருக்க மோஸ்ட் பெஸ்ட்டான ஃபேஸ் பேக்குன்னு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கி பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குது. பட் நான் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருந்தால் போதும். வீக்லி 1 டைம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து ஸ்கின் வந்து அந்த நம்மளுக்கு அந்த துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஆகுது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கின்குள்ளே வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்சர்வ் ஆகி ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் அந்த பிளர்ராக வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது ட்ரை ஆக ஃபேஸ்க்குள்ளே. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். பட் இதோட ப்ரைஸ் வைஸ் தென் இதோட குவான்டிட்டி வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்கிற விஷயம் அப்படின்னா இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் நம்ம நார்மல் வாட்டர் இல்லாமல் சேம் பிராண்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் சீடர் வினிகர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காம்போ ஆஃபராக தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஸோ யூஸ் பண்ணி நான் இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட கொடுத்துருந்தேன். நல்லாயிருக்குன்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக வந்து செஞ்சு காட்டுறேன். பட் இதோட பேக்கேஜிங் வைஸ், இதோட குவான்டிட்டி வைஸ், இதோட கன்சிஸ்டன்சி வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி நார்மல் க்ரீன், இந்த பிஸ்தா க்ரீனோட லைட் க்ரீன் கலராக தான் வந்து இருக்கும். இந்த நம்ம முல்தானி மெட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஸோ நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் தான் வந்து கொடுக்கும். பட் இது கொஞ்சம் நேரம் ஆக வந்து நம்ம ஸ்கின் ஒரு மாதிரி லைட்டாக எரிச்சல் ஆகிட்டு அந்த பிளர் ஆகிற மாதிரி அந்த துடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம ஐ கிட்ட யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஐ பக்கத்தில் கொண்டு போக வேண்டாம். எனக்கு ஒரு டீமெரிட்டாக இருந்தது அதுதான். கண் எரிச்சல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கி கண் எரிச்சல் ஆகுது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இதில் வந்து டீமெரிட்டாக இருந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த கண்ணுக்கிட்ட எரிச்சல் ஆச்சு. பட் எந்த ஒரு நியூ க்ரீமே ட்ரை பண்ணாலும் லைட்டாக கண்ணுக்கிட்ட எரியும். பட் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அவாய்ட் டு டைரக்ட் டு யூஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கண்ணு பக்கத்தில் கொண்டு போகாமல் இங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த கண் எரியறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் இது நல்லாயிருக்கு. டெஃபினட்டாக வந்து 1 டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட குவான்டிட்டி வைஸ் ரொம்ப நிறையா இருக்குது. நம்ம வந்து இது 1 இயருக்கு மேலேயே கிட்டத்தட்ட வச்சு கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபேஸ்க்கு வீக்லி 1 டைம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். இந்த ஆப்பிள் சீடர் வினிகர்னால் இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆப்பிள் சீடர் வினிகர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூடயே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளென்சர்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இது கொடுக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லை. நார்மலாக நம்ம ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ஆகுமோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த கண்ணுக்கிட்ட மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். கீழெல்லாம் நெக்குக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பிள் சீடர் வினிகரோட ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப
கேவலமாக இருக்குது. நிஜமாலுமே தான் ரொம்ப ஸ்மெல் வந்து நல்லாவே வந்து இல்லை. பட் இதை நம்ம அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு தெரியறதில்ல. நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஃபேஸ்லாம் அடிக்கிறதில்ல. ஜஸ்ட் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஸ்மெல் அடிக்குது. ஸோ இந்த பிராண்டோட ஆப்பிள் சீடர் வினிகருங்கிறதுனால அப்படி ஸ்மெல் அடிக்குதோ என்னமோ. நீங்கள் வேறு பிராண்ட் ஆப்பிள் சீடர் வினிகர் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு பிராண்டில் ஆப்பிள் சீடர் டேப்லெட் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை கூட வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரிசல்ட் வைஸ் வந்து ஸ்கின்னை பிரைட்டனிங்காகவும் லைட்டாக ஒரு ஒயிட்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த ஆஸ்டிக் சீக்ரெட் அந்த ஹீலிங் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஈவன் நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அது கூட சேம் அதே ஆஸ்டிக் சீக்ரெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து ஒரு 3 மூடி அந்த வாட்டர் பாட்டில் மூடியிலே வந்து ஒரு 3 மூடி அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. தென் இந்த மிக்ஸை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் இல்லைன்னா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எங்கே வாங்கினேங்கிற வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தென் வந்து இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட அவைலபிள் இருக்குது. அதில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இதில் இருக்குது. தென் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து இப்போ எந்த மேக்கப் லுக்குமே இல்லை. வித்தவுட் மேக்கப் இதோட ஸ்மெல்லு வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்மெல் அந்த மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்மெல் அடிக்கும், நமக்கு வந்து ஸ்மெல் அடிக்காது. ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சீடர் வினிகரோட வந்து அந்த பவுடர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் வந்து கான் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து தெரியாது. இது ரொம்ப ரொம்ப மைல்டாக க்ரீமியாக வந்து இருக்கும். இது வினிகர் கூட மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 2 கோட்டிங் கொடுத்தாவே வந்து ஸ்கின்னை வந்து சூப்பராக பளிச்சுன்னு வந்து ஆக்கிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ணுக்கிட்ட மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக வந்து கண்ணு பக்கத்தில் கொண்டு போகாமல் கீழே மட்டும் வந்து ஃபேஸில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் வந்து நெக்கில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சூப்பர் டூப்பராக வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகி கொடுக்கும். ஸோ நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நோஸ் மேலே, அதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து இது எடுத்துரும். ஸோ இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் துடிக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீல்னஸில் இருக்கிறதுன்னு வந்து இந்த ஒரு பிளாக் கட்ஸ் ஒயிட் கட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு எடுத்துரும். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரை ஆக்க விடுங்க. 15 நிமிஷம் கழித்து வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய ஃபேஸ் வந்து எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஒரு துடிக்கிற மாதிரி சென்சேஷன் கண்டிப்பாக வந்து இந்த ஹீலிங் மாஸ்க் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்படி தொட்டிங்க அப்படின்னா கையில் பீலாகி வர அளவுக்கு வந்து ட்ரை ஆனால் போதும். ஸோ நெக்லலாம் வந்து அந்த அளவுக்கு நான் நிறையா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் அந்த இடத்துல ட்ரை ஆகலை. ஃபேஸ் வந்து ஒரு ஜில்னஸாக இருக்குது, எரியலை, ஆனால் ஜில்னஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 15 மினிட்ஸ் வந்து ஃபேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது, ஒயிட்னஸாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் எங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ டிஷர்ட் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் தான் மேலே துண்டு போட்டிருக்கேன். ஸோ ஓகேங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம டவலை அழுத்தி ரப் பண்ணாமல் ஜஸ்ட் மைல்டாக ஃபேஸில் வச்சு ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வீக்லி 1 டைம் மட்டும் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஆஸ்டெக் சீக்ரெட்டோட வேர்ல்டு பெஸ்ட் கிளேயிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்து வரல. வீக்லி 1 டைம் போட்டோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கிட்ட லைட்டாக எரியறது மட்டும்தான் வந்துருந்தது. ஸோ டெஃபினட்டாக வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இந்த ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். பை.